பார்க்கிறோம். As many as received Jesus Christ, to them gave he power to become the sons of God. இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக தம்முடைய வல்லமை கொடுத்திருக்கிறார். Even to them that believe on his name. அவருடைய நாமத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்திருக்கிறார். This is one of the greatest statements in the gospel. வேதத்திலே இருக்கும் பெரிதான வாக்கியங்களில் ஒன்று இதுவே. If you receive Jesus Christ today, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் he'll impart his life into you. அவர் இந்த அவருடைய ஜீவனை உங்களுக்குள்ளே தருவார். And you will become a child of God. நீங்கள் அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாவீர்கள். Jesus said, ye must be born again. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. You must have a new kind of life given to you. உனக்கு ஒரு புதிதான ஜீவியம் அவசியமா The இருக்கிறது. life of Jesus is what you people need here today. இங்கே இருக்கும் ஜனங்களாய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்று His அவசியமா life இருக்கிறது. will give you peace and joy in your heart. அவருடைய ஜீவன் உங்களுடைய இதயத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். The life of Christ will heal your diseases. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும். His life will drive out every sickness and every demon from your life. அவருடைய ஜீவன் உங்களுடைய ஜீவத்திலிருந்து எல்லா பாவத்தையும் எல்லா பிசாசையும் ரோகத்தையும் துரத்திவிடும். The life of Christ will restore your blind eyes and your deaf ears. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுடைய செவிடான காதுகளுக்கு கேள்வியை கொடுத்து குருடான கண்களுக்கு பார்வை தரும். His life will cleanse your flesh of leprosy today. அவருடைய ஜீவன் உங்களுடைய மாம்சத்திலே இருக்கும் எல்லா குஷ்டரோகத்தை மாற்றி போடும். The Bible says, he that hath the Son of God hath life. வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய குமாரனை பெற்றுக்கொண்டவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான் என்று. But he that hath not the Son hath not life. ஆனால் குமாரன் அவனிடத்தில் இல்லையோ அவனுக்கு ஜீவனும் இல்லை. The Bible says, if any man be in Christ Jesus, he's a new creature. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று. All things are passed away. All things become new. பழைய எல்லாம் அகன்று போய் எல்லாம் புதிதாய்விடும். The Bible says he forgiveth all thine iniquities. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய எல்லா அக்கிரமங்களை மன்னிக்கிறார். And he healeth all thy diseases. அவருடைய எல்லா நோய்களையும் சுகமாக்குகிறார். When the leper came to Christ in the Bible, வேதத்திலே அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்திலே வந்த நேரத்திலே just one touch from Jesus and his leprosy was gone. இயேசு அவனை ஒரு முறை தொட்டார், அப்பொழுது அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் When போய்விட்டது. the blind man cried out to Jesus, அந்த குருடன் இயேசுவை நோக்கி சத்தமிட்ட நேரத்திலே just one touch from the Lord and his blind eyes received sight again. இயேசு அவனை ஒரு முறை தொட்டார், அப்பொழுது அவனுடைய குருடான கண்ணுக்கு பார்வை கிடைத்தது. Oh my friends, just one touch from Jesus today and your life will be made every whit whole. என் சிநேகிதரே, இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு முறை தொட்டால் உங்களுடைய ஜீவன் முற்றிலும் புதிதாகிவிடும். His life is just as miraculous today as it ever was. அவருடைய ஜீவனானது முன்பு எவ்வளவு அற்புதமா இருந்ததோ அதே விதமாக இன்றும் அற்புதமா He's the இருக்கிறது. same yesterday, today, and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Jesus said, Satan comes to kill and to steal and to destroy. இயேசு சொன்னார், பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று. But listen to this. ஆனால் இதை கவனமாய் He கேளுங்கள். said, I am come that you might have life, நான் உங்களுக்கு ஜீவனை தரும்படியாக and வந்தேன் that you might have life more abundantly. அந்த ஜீவனை பரிபூர்ணமாக தரவும் வந்தேன் என்றார். The Bible says these things are written that you might believe that Jesus is the Son of God. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. And that through believing you might have life through his name. அதை விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய நாமத்தினால் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. He's here right now to impart his miracle life to every one of you. அவர் இப்பொழுது அவருடைய அற்புதமான ஜீவனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இருக்கிறார். That is true Christianity. அதுவே உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம். That's not religion. அது ஒரு மார்க்கம் அல்ல, That's a miracle. அது ஒரு அற்புதமா இருக்கிறது. A life from Jesus. இயேசு கிறிஸ்துவிலிருந்து உண்டாவதான ஜீவன். Not a form. அது ஒரு மார்க்கத்தின் தோற்றம் மாத்திரமல்ல, It's a person. அது ஒரு ஆளா இருக்கிறது. Jesus Christ, the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறார். Will you receive his life today?
நீங்கள் இன்று அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். He'll blot out every sin. அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அழித்து He'll போடுவார். heal every disease. அவர் எல்லா வியாதியையும் சுகமாக்குவார். You'll be born again. நீங்கள் மறுபடியும் பிறப்பீர்கள். You'll become a new creature. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி ஆவீர்கள். It will be a miracle. அது ஒரு அற்புதமா இருக்கும். Receive Jesus right now. இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept His life now. அவருடைய ஜீவனை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். Only believe. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். If you're willing to accept Him now, நீங்கள் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் I want you to repeat this prayer after me right out loud. நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். Say, "Oh Lord in heaven, பரலோகத்தில் இருக்கும் தேவனே, I accept Jesus as my Savior. நான் இயேசுவை என்ற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். I believe on Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். Come into my life, Lord. ஆண்டவரே, என்னுடைய ஜீவத்துக்குள்ளே வந்துவிடும். Forgive my sins. என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்துவிடும். Give me peace in my soul. என்னுடைய ஆத்துமாவிலே எனக்கு சமாதானத்தை தந்துவிடும். Give me joy in my heart. என்னுடைய இதயத்திலே எனக்கு சந்தோஷத்தை தந்துவிடும். Make me your child, Lord. இயேசுவே, என்னை உம்முடைய பிள்ளையாக்கிவிடும். And from this day I will follow Jesus. இந்த நாள் முதல் நான் இயேசுவை பின்பற்றுவேன். Thank you, Lord. இயேசுவே, உமக்கு நான் நன்றியா இருக்கிறேன். Now I am a follower of Jesus. இப்பொழுது நான் இயேசுவை பின்பற்றுகிறாரா இருக்கிறேன். My sins are forgiven. என்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் அவர் மன்னிப்பு தந்து விட்டார்.